குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. அம்மன் ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம். நான் திருமதி ஜோதி, ஜோதிட ஆலோசகர், சரஸ்வதி ஜோதிட நிலையம். திருக்கணித பஞ்சாங்கப்படி மார்ச் 29ஆம் தேதி இரவு 10 மணிக்கு மேல சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறாரு. இந்த மீன ராசியில ஜூன் மாதம் 3ஆம் தேதி 2027 வரை சுமார் 2.5 வருட காலம் மீன ராசியிலிருந்து அனைத்து ராசிகளுக்கும் அருள் பாலிப்பாரு. இந்த இடத்துல சனி பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு ஸ்தானத்துக்கு போவாரு. ஒவ்வொரு பார்வை பலத்தாலையும் ஸ்தான பலத்தாலையும் அவங்களுடைய சுயஜாதகத்துக்கு ஏற்ற மாதிரி நற்பலன்கள், சாதக பாதங்கள் எல்லாத்தையுமே வழங்குவாரு. இப்போ அவங்கவங்க ராசிக்கு என்னென்ன சாதக பாதகங்கள் இருக்கு, என்னென்ன நற்பலன்களை சனி பகவான் வழங்க போறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். மிதுன ராசி நேயர்கள் இயல்பாவே ஒரு யங் மைண்ட் செட் இருக்கும். அவங்களுக்கு ஒரு இளமையான தோற்றமும் இருக்கும், இளமையான மனநிலையும் இருக்கும். எந்த விஷயத்துலையுமே அவங்க அவங்களுடைய கூட இருக்கிற மெம்பர்ஸ் பார்த்தாலும் அவங்கள விட வயது குறைவானவர்களுடைய இணக்கம் அதிகமாக இருக்கும். அவங்கள்ட்ட எப்பவுமே ஒரு ஜெண்டர் பயஸ் இருக்காது. ஒரு ஆண் பெண் அப்படிங்கிற ஒரு பேதங்கள் இருக்காது. எல்லாரோட இயல்பா பழகுவாங்க. அதே மாதிரி ஏஜ் பயஸும் இருக்காது. என்னோட பெரியவங்க மரியாதை கொடுப்பாங்க. ஆனா பெரியவங்க அப்படிங்கிறதுனால அவங்கள்ட்ட கொஞ்சம் தள்ளி நிற்கிறது, சின்னவங்கிறதுனால அவங்கள அடக்கி ஆள்றது அந்த மாதிரி இருக்காது. எல்லார்கிட்டையும் ஈவனா நடந்துக்குவாங்க. அந்த மாதிரி ஒரு இளமையான மனநிலையுடைய மிதுனராசி அன்பர்களுக்கு இந்த வருஷம் சனி பகவான் 10ஆம் ஸ்தானத்துக்கு வராரு. 10ஆம் இடம்ங்கிறது கர்மஸ்தானம்னு சொல்லுவோம். தொழில் அப்புறம் அவங்க வாங்கிட்டு வந்த கர்மா, அவங்க இந்த பூமியில என்ன பண்றதுக்காக வந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஸ்தானத்துக்கு வரும்போது அவங்களுக்கான ஐடென்டிட்டி இந்த 2025 சனி பயிற்சியில அவங்களுக்கு கிடைக்க போகுது. அவங்களோட சுயஜாதகப்படி அவங்க என்ன வேலை செய்யறதுக்காக இந்த பூமிக்கு பிறப்பெடுத்திருக்காங்களோ அந்த காரணத்தை அவங்க அறிய போறாங்க. அவங்களுக்கு அதற்கான கிளாரிட்டி கிடைக்க போகுது. சனி பகவானுக்கு உழைப்புனா ரொம்ப பிடிக்கும் இல்லையா? அப்ப அதே மாதிரி மிதுன ராசிக்காரர்கள் இந்த சமயத்துல தொழில் ஸ்தானத்துக்கே வரும்போது எந்த அளவுக்கு உழைப்பை போடுறாங்களோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு ஊதியம் கிடைக்கும், பெருமை கிடைக்கும், நல்ல ஒரு சோசியல் ஸ்டேட்டஸ் கிடைக்கும். 80% நற்பலனை கொடுக்கக்கூடிய நிலையில சனி பகவான் இருக்காரு. இதை இவங்க எப்படி பயன்படுத்திக்க போறாங்க அப்படிங்கிறதுலதான் இருக்கு. இப்போ படிச்சு முடிச்சோடனே எந்த ஜாப் கிடைக்குதோ, இப்போ ஒரு கேம்பஸ் வராங்க அப்படின்னாக்க எனக்கு இந்த இதுதான் வேணும் அந்த இதுதான் வேணுங்கிறது இல்லாம ஓரளவு அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகுற மாதிரி இருக்கக்கூடிய ஜாபை உடனேவே பிக் பண்ணிடுங்க. பிக் பண்ணி அந்த இடத்துல உங்களுடைய ப்ரொடக்ஷன் நீங்க போடணும். எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு பலன்கள் கிடைக்கும். இப்போ ஒரு தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, இது வரைக்கும் நம்ம கொஞ்சம் மந்த நிலையில இருந்திருக்கிறோம் அப்படின்னாலும் இனிமே அந்த தொழிலை எப்படி மேம்படுத்தலாம் அப்படிங்கிறதுக்கான விஷயங்களை யோசிச்சு தொழிலை மேம்படுத்துறதுக்கான ஏற்பாடுகளை பண்ணினீங்க அப்படின்னா அதற்கான பயன்களை நீங்க நல்லா அமைய முடியும். ஒரு வீடு கட்டணும் அப்படிங்கும்போது நீங்க பாத்தீங்க அப்படின்னா அதுக்கு உங்க சுய ஜாதகத்தை ஆய்வு செய்யுங்க. ஏன்னா சனி பகவான் வீடு கட்டுறது அப்படிங்கிற விஷயத்துல மந்தத்தன்மையை கொடுத்துடக்கூடாது. அதனால உங்க சுய ஜாதகத்துல சனியோட பொசிஷன் நல்லா இருக்கா, செவ்வாயோட பொசிஷன் நல்லா இருக்கா அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு தான் அந்த விஷயங்கள்ல நீங்க இது பண்ணணும். மற்றபடி தொழிலாகட்டும், உங்களுக்கு ஒரு ஆஃபீஸ் வேலையாகட்டும், படிப்பாகட்டும், எங்கெல்லாம் உங்களுடைய உடல் உழைப்பையும் மூளை உழைப்பையும் உங்களால போட முடியுதோ அந்த இடத்துல கண்டிப்பா சனி பகவான் உங்களுக்கு 80% பலனை கொடுப்பாரு. இது எல்லாமே ஒரு ஜெனரல் ப்ரெடிக்ஷன்ஸ் தான். உங்களோட சுய ஜாதகத்தை ஆய்வு பண்ணி நீங்க அதற்கான கைடன்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா எல்லா முடிவுகளுமே அக்யூரேட்டா இருக்கும். உங்களுக்கு உங்க சுய ஜாதகத்தை அனலைஸ் பண்ணணும் அப்படின்னா கீழே இருக்கிற நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. என்னோட அப்பாயின்மெண்ட் கொடுப்பாங்க. அதுல நீங்க கான்டாக்ட் பண்ணிட்டு அதற்கு தகுந்தாற் போல நீங்க முடிவுகளை எடுத்துக்கலாம். நன்றி.